இரண்டாம் உலகப் போரின் இறுதி கட்டத்தில் நாடெங்கும் கடுமையான உணவு பஞ்சம் நிலவியது. அப்போது திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர் ஸ்ரீ விசாகம் திருநாள் மார்த்தாண்டவர்மா மொரிசியஸ் நாட்டிலிருந்து குறைந்த மாதத்தில் நல்ல மகசூல் தரும் மரவள்ளி கிழங்கு ரகத்தை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்தார். இவ்வாறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு பசி பட்டினிக்காக பயன்படுத்தப்பட்ட மரவள்ளி கிழங்கு தற்போது அலங்கார உணவாக மாறி வருகிறது. தமிழகத்தில் பெருமளவு இக்கிழங்கு பயிரிடப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கு நோக்கினும் பச்சை பாய் விரித்தாற் போல காணப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு என்பது நீண்டு இரு முனைகளும் கூம்பிய வடிவம் கொண்டது. உள்ளே இறுக்கமான மாவு பொருளை கொண்ட இது ஏறத்தாழ 1 மில்லிமீட்டர் தடிப்புள்ள தோலினால் மூடப்பட்டிருக்கும். தோல் கரடு முரடானதும் மண்ணிறம் கொண்டதாகவும் காணப்படும். கிழங்கின் மையப்பகுதியில் அதன் நீளப்போக்கில் நார் போன்ற அமைப்பு உள்ளது. கிழங்கின் உட்பகுதி வெண்ணிறமாக அல்லது சிறிது மஞ்சள் தன்மை கொண்டதாக காணப்படும். ஜவ்வரிசி, சேமியா, நூடுல்ஸ் போன்ற உணவுப் பொருட்களுக்கான மூலப்பொருளாக மரவள்ளி கிழங்கு உள்ளது. குமரி மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கிலிருந்து சிப்ஸ், அப்பளம், வற்றல் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு குடிசை தொழில்களும் மேம்பட்டுள்ளது. மேலும் மாத்திரைகளின் மேல்புறத்தில் உள்ள வெண்மை நிற கோட்டிங் மரவள்ளி கிழங்கின் மூலப்பொருளான ஸ்டார்ச் பவுடரை கொண்டே தயாரிக்கப்படுகிறது. 1 ஏக்கரில் பயிர் செய்யப்படும் போது வழக்கமாகவே 8 டன் முதல் 12 டன் வரை மகசூல் கிடைக்கிறது. நடவு செய்த 8 மாதங்களில் விளைச்சலும் தருகிறது. 1 டன் மரவள்ளி கிழங்கை 16,000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்து கேரளாவுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். இது நாங்கள் இந்த மரிச்சினி கிழங்கு நல்ல சத்துள்ளதுனால இங்கே அதிகமாக விற்பனை ஆகுது. திருப்பி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது நல்ல நிறைய சாப்பிடணும், இது நல்லதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு நல்ல விலை போகுது. கேரளாவில் அதிகம் உற்பத்தி ஆகுது. ஆனாலும் இங்கே வளமான மண், கோரி மாவட்டத்தில் வளமான மண் ஆனதுனால இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது கேரளாவுக்கு. மரவள்ளி கிழங்கில் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி போன்ற சத்துக்கள் உள்ளன. மரவள்ளி கிழங்கை பணப்பயிராகவோ வாழ்வாதார பயிராகவோ பயிரிட முடிவதால் குறைந்த வளங்களை கொண்ட விவசாயிகளுக்கும் கணிசமான வருமானத்தை வழங்குகிறது.